ஹாய் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். காலையில் வாசலில் கோலம் போட்டாச்சு. அங்கே அப்படியே மெல்ல மெல்ல வேலையை பார்க்கலாம். இப்போ மணி பார்த்தா மணி 7ங்க. நான் 6:30 மணிக்கே எந்திரிச்சு குப்பையை கொண்டு வாசலில் வச்சுட்டு வாசலை தெளித்து கோலம் போட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு டீக்கு, ஏன்னா டீ குடித்தா தான் நம்மளுக்கு வேலையே ஓடும். அதனால் ஃபஸ்ட்டு டீயை பால் அடுப்பில் வச்சுருக்கேன். சாப்பாடுக்கு உலை வச்சாச்சு. இது நேற்றுக்கு வச்ச சாம்பார். இது சோத்தில் எப்போவுமே உப்பு போட்டு தாங்க நான் வடிப்பேன். அதனால் சோத்தில் உப்பு போட்டாச்சு. தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். புளி நனைய போட்டிருக்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது காலையில் காட்டினது. இதை நான் அரைக்கணும். டீயை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி சமையல் முடிஞ்சுது. இன்றைக்கி சுட சுட சாதம், ரசம், பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், வாழைப்பூ பருப்பு போட்டு உசிலி. இது மதியத்துக்கு லஞ்சு. காலையிலக்கு நேத்திக்கத்தி சாம்பார் இருக்குங்க, சுட வச்சுருக்கேன். ஆப்பமாவு இருந்துச்சுன்னு சொன்னால நேற்றுக்கு ஆப்பம் சுட்டாச்சு. இன்றைக்கி ஏதோ தோசை மாதிரி சுட்டுட்டேன், தோசைக்கல்லில் ஊற்றி. இன்றைக்கி இல்லை, காலையில் டிஃபன் அதுதான், மதியம் லஞ்சு அதுதான். இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பாத்திரம் கழுவி வச்சாச்சு, எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சு நீட்டாக வச்சாச்சு. எல்லா வேலையும் முடித்து அடுப்பு கிடுப்பு எல்லாம் தொடச்சாச்சு. இந்த வாரம் துணி துவைக்கிறதுக்கு போட்டிருந்தேன். சரி ஊறட்டுமே அப்படியே போட்டிருந்தேன். இந்த துணியை துவைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். துணி சாதம் வச்சாச்சு. கீரை கூட்டு, இது ரசம் வச்சு இதுக்குள்ளே வச்சு கொடுப்பேன். ஏன்னா கொட்டிடும். அதுக்குள்ளே வச்சு கொடுத்துட்டோம்னா கொட்டாது. கொட்டினாலும் சட்டிக்குள்ளே இருக்கும். இது ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்கில் ஊற்றுறதுக்கு, அவருக்கு ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் கொடுத்து விடுவோம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயாச்சுங்க. நானும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு 1-2 இதெல்லாம் இருந்துச்சு, கழுவி வச்சாச்சு. நீட்டாக அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.